நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டிவிக்கு ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு தலைமறைவானவங்களையும் அண்ட் இப்போ அவங்களோட நிலைமையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போறது எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருந்த வடிவேலு அவர்கள். எதுக்கு எடுத்தாலும் திமுக வலிக்கணும் திமுக வலிக்கணும் திமுக வலிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, சொன்னவங்கள பூரா பயிலுகளையும் காணோம்டா. அட சண்டாளிங்களா, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். எவன் சொல்றானோ அவன் எல்லாம் ஆளே காணாம போயிடுறான். எங்க இருக்காங்கன்னு வேற தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப விலாவரியா பேசினா அப்புறம் பெரிய சிக்கலாகி போகும். வேண்டாம், நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். நேத்து முந்தானத்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர், நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி, நீ ஜனாதிபதின்னு சொன்னா நான் ஒபாமாடா. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் எல்லாம் கேப்டன் கிடையாது. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். அதை புரிஞ்சுக்கோ. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். திமுக வலிக்கணும். எப்படிடா முடியும்? திமுக வலிக்கிறதுக்கு எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குது. பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா என்ன? அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது யாருன்னா மேடை பேச்சாளர் பர்வீன் சுல்தான் அவர்கள். நீ 1000 சொல்லு, நீ திரைப்படத்துல நடி, நான் ரசிக்கிறேன், கை தட்டுறேன், ஏன் விசில் கூட அடிச்சுட்டு போயிடுறேன், அவ்வளவுதான் அங்க. அதுக்கப்புறம் எங்களை ஆட்சி செய்யணும்னா தலைவனா இருக்கிறதுக்கு தகுதிப்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா. இந்த மாதிரி ஒரு வரலாறு தமிழ்நாட்டை தவிர எந்த ஒரு மாநிலத்துக்கும் கிடையாது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது காயத்ரி ரகுராம் அவர்கள். நாகா பத்திய பயமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இந்த இது வரைக்கும் வந்துருச்சு, இதுல வர மாட்டேங்குது. உன்னை எப்படி கொலை பண்ண போற தெரியுமா? விசில். தாவேக்கா வெறும் அறிமுகம் தான் ஆகியிருக்காங்க. அவங்க களத்துல இல்ல. களத்துல அவங்களுக்கு பலமே இல்ல. மக்கள் விஜய்க்கு நம்பிக்கை வச்சிருக்காங்களே தவிர வேட்பாளர் பட்டியலை பார்த்தா அந்த நம்பிக்கை எல்லாமே போயிடும். சோ மக்கள் யாருமே கண்மூடித்தனமா இல்ல. உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா ஏடிஎம்கே தான் இந்த வாட்டி மெஜாரிட்டியில ஜெயிக்க போகுது. டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது 2வது இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாலியா விஜய் அவர்கள் 3 வருஷம் தான் ஆகுது, சிஎம்ஏ ஆகிட்டாரு. நானும் மாங்குன்னு உழைக்கிறேன், மக்களுக்காக பேசுறேன், பெண்களுக்காக போராடிட்டு இருக்கேன். இன்னும் நமக்கு அந்த பிரேக் இன்னும் வரலன்னா, நமக்கு அந்த டைம் இன்னும் வரல. சோ எனக்கு கத்துக்க நிறையவே டைம் இருக்கு, நான் கத்துக்கிட்டே வரேன். ஆனா அவர் கத்துக்காம வந்திருக்காரு. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, சாட்டி துரைமுருகன் அவர்கள். எனக்கு மட்டும் வேலை போச்சு, என் லவ் போச்சு, மங்குஸ் மட்டும் உங்களை மட்டும் வேலைக்கு வச்சுக்கிட்டான். அவரை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன். பட் மறுபடியும் தோண்ட வந்துட்டே இருக்கு. இவங்க தான் ரொம்ப வாய் விட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சினிமாக்காரன் வந்தான் ஜெயிச்சான் அப்படிங்கிற வரலாறு கடைசியே எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த தேர்தல் காலத்துல எங்களை எவனாலையும் எதிர்கொள்ள முடியாது, அந்த எமனாலையும் எங்களை எதிர்கொள்ள முடியாது. நாங்க ருத்ர தாண்டவம் ஆடலாம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா அரசியல் பேச்சாளர் நக்கீரன் அவர்கள். இப்படி நக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் விஜய் மட்டும் மண்ணை கவ்விட்டா, அது என்ன மண்ணை கவ்விட்டா, மண்ணை கவ்வுவான். இந்த குழந்தைங்களை எல்லாம் தவறான வழிகளுக்கு போகாம பார்த்து வச்சுக்கோங்க. புரிஞ்சதா? மே 4ஆம் தேதி திமுக தான் ஜெயிக்க போகுது. கேட்டுக்க. ஆனா டிவிகே மட்டும் அமைச்சரவை எல்லாம் போட்டு சேர் போட்டே உட்கார்ந்துட்டாங்க. பனையூர்ல இப்ப அமைச்சரவை நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நம்பிக்கை எல்லாம் புட்டுக்குச்சுன்னா இருக்கவே இருக்கு திமுக. எல்லாமே சரியா இருந்துச்சுங்க. கடைசியில இந்த திமுக தான் மாத்திருச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தலைவர் ஒரே சோகம். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. விஜய் ஜெயிச்சதுல சத்தியமா எனக்கு வருத்தம். இன்னைக்கு என்ன 7ஆம் தேதியா? மனசு ஆறல. என்னடா இவ்வளவாடா மட்டமா போயிட்டோம். கணக்கு பாத்தீங்கன்னா 1,30,30,00,000 பேர் 5,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. ஒரு வீட்டுல 2 ஓட்டு.
பெண்கள் தான் வாங்கியிருப்பாங்க. பட் பெண்கள் அண்ட் ஹஸ்பண்ட சேர்த்து பார்க்கும்போது 2,60,00,000 பேர் வருது. சரி, ஒரு 60 லட்சம் பேரை கழிச்சுக்கோங்க. 2 கோடி ஓட்டாச்சு விழுந்திருக்கணும்ல. காசு கொடுத்த ஓட்டு வாங்குறத உடைச்சிருக்கிறோம். 2K 3K அந்த கே இந்த கே இவங்களெல்லாம் சரி விட்டுறலாம், மத்தவங்களும் போடலையே. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? சரி, அதை விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை வச்சு அதை என்னத்த பேச. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம்னா, நம்ம டிவிக்கு பெண்களை பத்தி தப்பா பேசினார்ல ஒருத்தர். நம்மள ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. நம்ம விஜய் அண்ணா கூட கேஸ் எல்லாம் கொடுத்தது மாதிரி நியூஸ் கூட வந்துச்சு. அவரை பத்தி தான் பார்க்க போறோம். பொன்ராஜ் அவர்கள் எனக்கும் ட்ரம்புக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு நான் கூட சொல்லலாம், எனக்கும் புட்டினுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு நான் கூட சொல்லலாம். சினிமால ஏதாச்சும் 3ஆம் கட்ட நடிகர் இருப்பார்ல, அவரு விஜய்க்கு எனக்கு தான் போட்டின்னு சொன்னா நீங்க யாராச்சும் ஏத்துப்பீங்களா? யாரோட யார் போட்டி போடுறதுன்னு விவஸ்தை இல்லையா? நீ ஃபர்ஸ்ட் சீமான ஜெயிச்சிட்டு வா, ஃபர்ஸ்ட் NTK ஜெயிச்சிட்டு வா. நீ சி ஜோசப் விஜய் எனும் நான். சீமான் வந்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறாருல, நீயும் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டுட்டு சீமான் அவர்களை ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 3ஆம் கட்டத்துக்கு வந்து காமி. சி ஜோசப் விஜய் எனும் நான். விஜய் நடிகை அப்படிங்கறத நம்ம ஒத்துக்குவோம். அப்ப கூட நடிகை அப்படிங்கறத தான் நான் ஒத்துக்குவேன்னு சொல்றாரே தவிர, அவர் ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லிட்டு ஒத்துக்குவோம் சொல்லிட்டு அவர் ஒத்துக்கவே இல்லை. இனிமேல் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான். அது மட்டும் இல்லாம இந்த TVK vs TMK நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது கிரவுண்ட் ரியாலிட்டியே இல்ல. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அத வேணா நம்ம நகைச்சுவையா பாத்துக்கலாம். TVK vs NTK தான் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்காரு. குச்சமே இல்ல. சி ஜோசப் விஜய் எனும் நான். அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம்னா, போஸ் வெங்கட் அவர்கள். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீ வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருப்ப, அதுக்கு நீ ஒரே ஒரு வாட்டி தூக்குல தொங்கிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு விஜய் அவர்கள் சொல்றது. களம் யதார்த்தம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் மார்க் மை வேர்ட் சார். மர்க்கா சொல்லு. சார் மார்க் மை வேர்ட் சார். மர்க்கா சொல்லு. 15ல இருந்து 18% ஓட்டு கிடைக்கும். பட் சார் ஒரு சீட்டு கூட கிடைக்காது சார். விஜய் அவர்கள் கூட ஒரு சீட்டு கூட எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க சார்? அதான் மார்க் மை வேர்ட்ஸ்னு சொல்லிட்டேனே. இனிமே சொல்லுவியா. அடுத்ததா லாஸ்டா நம்ம யாரை பார்க்க போறோம்னா, மீசை ராஜேந்திரன் அவர்கள். ஒரு லோக்கல் சேனல்ல விஜய் அவர்களையும் கேப்டன் அவர்களையும் கம்பேர் பண்ணி கேட்கும்போது காரி துப்பி விஜயும் கேப்டனும் ஒன்னா. அவர்களோட எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. அவர் எப்பேற்பட்ட தலைவர், எப்பேற்பட்ட நடிகர், அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணி பேசுறது யானையும் எறும்பையும் கம்பேர் பண்ற மாதிரி. இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப என்னன்னா அவரே TVKல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. நடுவுல கூட கலாட்டா இன்டர்வியூல என்ன சார் என்னென்னமோ பேசுனீங்க, இப்ப என்னன்னா நீங்களே TVKல போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தலைவரை பேச முடியாத அளவுக்கு கலாய்ச்சி விட்டுருக்காங்க. உடனே அவர் கொஞ்சம் பயந்துட்டு, நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் பார்த்தா நீங்க என்னமோ என்னைய தாவேக்கால இருந்து வெளியே அனுப்ப பிளான் பண்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அந்த பாயா இருக்கணும்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.